கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் SA சத்யா அவர்களை அறிமுகம் செய்கின்ற மகத்தான இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய கழகத்தினுடைய மூத்த முன்னோடி கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு பொறுப்பாளராக நம்முடைய கழக தலைவர் அவர்கள் அனுப்பி வைத்திருக்கக்கூடிய அண்ணன் இளங்கோவன் அவர்களை, எனக்கு முன்பாக 4 மொழியிலேயும் சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கோபிநாத் அவர்களை உள்ளிட்ட மேடையில் வீட்டிருக்கக்கூடிய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய அனைத்து கட்சி தலைவர்களை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவைத்தலைவர் அண்ணன் யுவராஜ் அவர்களை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் சுகுமார் அவர்களை, இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் சத்யா அவர்களை அறிமுகப்படுத்துகின்ற ஒரு கூட்டம். சத்யா அவர்கள் இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அறிமுகமானவர் தான். தெரியுமா தெரியாதா? யாரும் பின்னாடி சொல்ல மாட்டேன்றீங்க, எல்லாருக்கும் தெரியும் தானே? அப்ப அறிமுக கோட்டையில வாழ்த்துகின்ற கூட்டம், அவர் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகின்ற கூட்டம். ஆகையால் தான் எல்லா தலைவர்களுக்கும் வாய்ப்பளித்து, இது தேர்தல் நேரமானாலும் நேரத்தை வீணடித்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அனைவரும் வாழ்த்து சொல்லி, அதுக்கு தான் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்து இன்னைக்கு எல்லாரும் வாழ்த்திருக்காங்க. வாழ்த்தும் போது கூட நம்மளுடைய மாதையன் அவர்களும் நம்மளுடைய ராமச்சந்திரன் அவர்களும் அண்ணன் MP சொன்னது போல வருத்தப்பட்டாங்க. இருந்தாலும் அதுக்கு நாங்கள் கொஞ்சம் ஒரு இடத்துல இதுக்கு என்ன அந்த வருத்தத்தை நாங்களும் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா 25 கட்சி இருக்கு. தளியில நான் பட்ட அவஸ்தை எனக்கு தான் தெரியும். தளியில வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு போனோம். எல்லா கட்சி தலைவர்களும் வந்துட்டாங்க. அங்க யார் உள்ளே வரணும்னு சொல்றது, யார் வேணான்னு சொல்றது, பாவம் அந்த வேட்பாளர் பட்ட கஷ்டம் நான் தான் பார்த்தேன். நான் சொன்னேன், நான் கூட வெளியில இருந்துக்கிறேன், எல்லாரையும் கூட்டிட்டு போங்கன்னு. அதனால இந்த கஷ்டம் வேண்டான்னு சொல்லி தான் எங்களுடைய பொறுப்பாளர் பர்கூர்ல நம்மளுடைய மதியழகன் அவங்க கட்சிக்காரங்களை கூட்டின்னு போய் போட்டாருன்னு சொன்னாரு. அப்போ நாமும் அப்படியே பண்ணிடல, இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு டீ காப்பி வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் வேட்புமனு தாக்கல் செய்கிறோம், ஒன்றும் நினைச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணோம். அதனால தான் இந்த சிக்கல் ஏற்பட்டது. தயவு செஞ்சு எல்லாரும் எங்கள் மனசில் இருக்குங்க, யாரையும் எப்பவும் நாங்கள் விட மாட்டோம். அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். அதனால தான் எங்கள் தலைவர் தொடர்ந்து இந்த கூட்டணி நீடிக்குது. இங்கில் இருக்கிற கூட்டணி மட்டும் இல்லாமல் அதிமுக அணியில் இருந்த அத்தனை கூட்டணி தலைவர்களும் இன்னைக்கு திமுக கூட்டணிக்கு வந்திருக்காங்க. எது என்ன காரணம்னா, அந்த அளவுக்கு நம்மளுடைய தலைவர் அரவணைப்பு இருக்கு. நாங்களும் அதே மாதிரி உங்களை அரவணைப்போம். கண்டிப்பாக யாரையும் புண்படுத்த மாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். ஏன்னா தேர்தல் இது. எனக்கு 2 நாள் தொடர்ந்து ஃபோன் வந்துட்டே இருக்கு. ஆனால் எங்களை யாரும் பார்க்கல, ஆனால் எங்களுக்கு கொடி போடல, எங்கள் அதில் இதெல்லாம் தேர்தலில் சகஜம். போக போக எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம். ஏன்னா நாங்கள் பல தேர்தல் பார்த்துட்டோம். நானே 4-5 தேர்தல் பார்த்தோம். அண்ணன் தேர்தலில் கூட எத்தனை பிரச்சனை இருந்ததுன்னு தெரியும். ஆனால் எல்லாத்தையும் சமாளிக்கணும், அதுதான் தேர்தல். ஆகவே தயவு செஞ்சு யாரும் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான வேண்டுகோள், கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அந்தஸ்து மரியாதை கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நீங்கள் அனுசரித்து போக வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். நம்மளுடைய தலைவரை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். ஏன்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய தேர்தல், இது ஒரு மிகப்பெரிய சவாலான தேர்தல்.
தலைவர் ஏற்கனவே அடிக்கடி சொல்லினே இருக்காரு, இந்த தேர்தல் வந்து டில்லிக்கு தமிழ்நாடுக்கு தான், தமிழ்நாடு தான் வெற்றி பெறணும்னு கூட தலைவர் தொடர்ந்து சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த தேர்தல் வேலை பார்க்கணும். இருக்கிறதே இன்னும் 15 நாள் தான், ஒரு 15 நாள் தான். இந்த 15 நாள் மட்டும் நம்ம ஓய்வில்லாமல் உழைக்க வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வீடாக போகணும். ஆல்ரெடி திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்கனவே நாங்கள் 6 மாசமா வேலை செஞ்சிருக்கோம். எல்லாருக்கும் நல்லா தெரியும். பூத் கமிட்டி போட்டிருக்கோம், BL2 போட்டிருக்கோம், BDA போட்டிருக்கோம், PLC போட்டிருக்கிறோம், ஒருங்கிணைப்பாளர் போட்டிருக்கோம், எல்லாமே போட்டிருக்கோம். அதனால நம்மளுடைய கட்டமைப்பு போல எதிரணியில கட்டமைப்பு இல்லை. அதனால நம்ம அந்த கட்டமைப்பை நம்ம இன்னைக்கு தேர்தல் பண்ணி சிறப்பாக செய்யலாம். நம்ம இப்போ கூட்டணி பலம் நல்ல பலமா இருக்கு. 25 கட்சிகள் கூட்டணி இருக்கிறோம். அந்த கூட்டணி தலைவர்களுடைய பலம் நமக்கு ரொம்ப பலமா இருக்கு இப்போ. அதனால நம்ம எந்த இதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம களத்துல பணியாற்றணும். நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடந்த 5 ஆண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு சிறப்பான திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டங்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் எடுத்துட்டு போய் தினந்தோறும் சொல்லணும். அதை போக இந்த 5 ஆண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் பல்வேறு வளர்ச்சி பணிகள் நானும் செஞ்சிருக்கிறேன், மேயராக இருந்து அவரும் செஞ்சிருக்காரு. அதனால இதெல்லாம் எடுத்து சொல்லணும். அது போக மீதி இன்னும் சில வளர்ச்சி பணிகள் செய்ய வேண்டியது இருக்கு. கண்டிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் தான் 2வது முறையாக முதலமைச்சராக வரப்போறார், 100% செய்து கொடுக்கிறோம் என்று வாக்குறுதி கொடுங்க. நாங்க இருக்கிறோம், நீங்க வாக்குறுதி கொடுங்க. நீங்க என்ன வாக்குறுதி கொடுக்குறீங்களோ அத்தனை வாக்குறுதிகளும் 100% நிறைவேற்றக்கூடிய ஒரு முதலமைச்சர் தான் நம்மளுடைய முதலமைச்சர். அதனால நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.